மத்திய பட்ஜெட் 2024-25 வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி திட்டங்கள். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2024-25 நிதியாண்டுக்கான தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டில் வேலைவாய்ப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் பல திட்டங்களை அறிவித்துள்ளார். அவை என்னென்னவென்று பார்க்கலாம் வாங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் 1000 ITIக்கள் உருவாக்கப்பட உள்ளதாகவும், இந்தியாவின் முன்னணி நிறுவனங்கள் 5 ஆண்டுகளில் 1 கோடி இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கும் பிரதம மந்திரி இன்டர்ன்ஷிப் திட்டம் மூலம் 12 மாதங்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தின் போது மாதாந்திர ஊக்கத்தொகையாக 5000 ரூபாய் வழங்கப்படும். அதோடு 4 கோடி இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி மற்றும் வேலை வழங்கும் வகையில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்களின் வேலை மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக 2 லட்சம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக வேலைக்கு செல்லும் இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக வங்கி கணக்கிற்கு நேரடியாக 15000 வரை செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பை அதிக அளவு உருவாக்கும் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட உள்ளது. இதேபோல் கல்வி தொடர்பாக அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களை பார்க்கலாம் வாங்க. நாட்டில் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு திட்டங்களுக்கு 1.48 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உள்நாட்டு கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பெற 10 லட்சம் ரூபாய் வரையிலான கடனுதவிக்கு அரசு நிதியுதவி அளிக்கிறது. வவுச்சர்கள் மூலம் இந்த உதவி வழங்கப்படும். இது ஆண்டுதோறும் 1 லட்சம் மாணவர்களுக்கு நேரடியாக வழங்கப்படும் மற்றும் கடன் தொகையில் 3% வட்டி மானியத்துடன் வழங்கப்படும். இது தவிர திறன் மேம்பாட்டு துறைக்காக பல திட்டங்களை நிதியமைச்சர் கோடிட்டு காட்டினார்.